நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. ஆபத்துக்களை போக்குபவன் ராமன், நன்மை அத்தனையும் கொடுப்பவன். எப்போதும் கோதண்டத்தை கையில் ஏந்தி இருக்கும் பெருமானை நாம் வணங்குகிறோம். கோதண்டம் கோர்க்கப்பட்ட அம்போடே கம்பீரமாக விளங்குகிறது. பல திருக்கோயில்களிலும் ராமன் கோதண்ட ராமனாகவே எழுந்தருளி இருக்கிறார். அப்படி ஒரு அழகு வாய்ந்த கோதண்ட ராமனை தரிசிப்பதற்கு தற்போது நாம் கொங்கு நாடு, அதாவது கோவைக்கருகே உள்ள இடிகரை கோவிந்தநாயக்கம் பாளையம், அங்கிருக்கும் கோதண்டராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். அழகிய சிறிய கோயில். பல ஆண்டுகளாக இவ்விடத்தில் கோதண்டராமன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். தீபஸ்தம்பம் நம்மை வரவேற்கிறது. பகவானே வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு. வெம்மையுடைய கதிரவன் சூரியன். சூரியனுடைய குலத்தில் தோன்றின விளக்காய் ராமன் இருந்தான். அவன் பெருமை கூறும் தீபஸ்தம்பத்தில் ஒரு புறத்தில் கருடன், மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமி, இருபுறத்திலும் சங்கமும் சக்கரமும் விளங்குகின்றன. அருகிலே ராமனுடைய ஆஸ்தானத்துக்கு எதிர்த்தாற் போலே ஜெய ஆஞ்சநேயர் எழுந்துள்ளார். விஜயம், ஜெயம், வெற்றி இவற்றுக்கே பெயரெடுத்தவரான ஹனுமான் கைகளை கூப்பிக் கொண்டு காட்சி கொடுக்கிறார். கைகளுக்கிடையே கதையை பற்றி இருக்கிறார். கதையை தூக்கி பிடித்தால் சண்டைக்கு தயார் என்று பொருள். கதையை கீழே வைத்து விட்டால் சண்டை இல்லை, சரணாகதி என்று பொருள். கைகளுக்கிடையே கதையை பற்றி இருந்தால் ஓர் புறத்தில் பெருமானை ஆசிரியிக்கிறோம், மற்றொரு புறத்தில் பக்தர்களை காக்கிறோம் என்று பொருள். இவ்விரண்டு பொருளும் விளங்க எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். கோயிலை வலம் வருகிறோம். பரமபத வாசல் விளங்குகிறது. மார்கழி மாதத்தில் அத்தியன உற்சவ பெருவிழாவின் போது பெருமாள் வைகுந்த வாசல் அல்லது பரமபத வாசல் என் அழைக்கப்படும் இவ்வாயிலில் தான் வெளியே புறப்படுவார். இராப்பத்து தொடங்கிய 10 நாட்களும் பக்தர்கள் இந்த வைகுந்த வாசலை தாண்டி போக வேண்டும் என்கிற பெரும் ஆசையோടെ வருவார்கள், தொழுவார்கள். ராமனே தன் பக்தர்களான அயோத்தியாவாசிகள் அனைவரையும் பரமபதத்துக்கு தானே அழைத்து போனார். இங்கே கோவிந்தநாயக்கன் பாளையத்தில் பரமபத வாசலை சேவித்துக் கொள்கிறோம். இனி உள்ளே செல்வதற்கு முன்னால் அயோத்தியா காண்டத்தில் 14வது சர்க்கத்தில் சுமந்திரன் ராமனை அழைக்க போகிறாரா, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நாம் ஏற்கனவே பார்த்து வந்தது, கைகேயி தசரதனை நோக்கி சத்திய பிரதிஜை பண்ணினாய். சத்தியம் தர்மத்தின் அடிப்படையில் தான் உலகம் ஓடுகிறது. நீர் அதை மாற்ற பார்க்கிறீர், செய்ய வேண்டாம். போய் உடனடியாக ராமனை அழைத்து வரச் செய்யும் என்று கூறினார். கைகையின் வார்த்தையை கேட்ட தயரதன் ராமனை காண வேண்டும் என்று துடித்தான். கைகை தசரதன் துடித்தது, இவ்வளவு நடந்ததே, நம் ராமனை பார்க்காமல் தாங்க முடியாது என்பதற்காக. ஆனால் கைகை நினைப்பது, ராமனை பார்க்கும் வேகத்தில் தசரதனிடத்தே ராமன் வந்தால் அப்போது நம் வரத்தை பெற்று விடுவோம் என்று நினைத்து போய் அழைத்து வரச் சொல் என்று சுமந்திரனை அனுப்பினாள். சுமந்திரன் வருகிறார். என்ன கேட்டுக்கொண்டார், என்ன நடந்ததுன்னு மேல பார்ப்போம். சுமந்திரன் சத்வபஷ்யத் வினிஷ்கிராந்தம் சுமந்திரம் நாம சாரதிம் துவாரே மனுஜசிம்ஹஸ்ய சச்சிவம் பிரியதர்சனம். சுமந்திரன் தன் வீட்டிலிருந்து தயரதன் கைகையினுடைய அந்தப்புறத்தை நோக்கி வரும்போது வாசலில் வசிஷ்டாச்சாரியர் அவனை கண்டார். வசிஷ்டர் காலை விடுகிறபடியால் சபா மண்டபத்துக்கு செல்லுகிறார். அங்குதான் முடிசூட்டு விழா நடைபெற வேண்டும்.
புனித நீரை எடுத்துக்கொண்டு போகும்போது வழியில் சுமந்திரனை பார்க்க, நீர் போய் உடனடியாக ராமனை அழைத்து வாரும், தசரதனை சீக்கிரம் கூட்டி வாரும், நேரமாகிறது என்ன அவரிடத்தில் கூறுகிறார். இமே கங்கோதக கட்டாக சாகரேப்யஸ்ச காஞ்சனாக. இங்கே கங்கை நீர், யமுனை நீர், கடலிலிருந்து வந்த புனித நீர் அனைத்தும் தயாராக உள்ளது. அத்திமரத்தில் செய்யப்பட்ட சிங்காதனம் உள்ளது. புஷ்ய நட்சத்திரம் வந்துவிட்டது. இனி அப்போது ராமன் ராஜ்யத்தை அடைய வேண்டும். தந்து பூர்வோதிதம் விருத்தம் துவாரஸ்தா ராஜசம்மதாக. இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட சுமந்திரன் நேரே தயரதனுடைய அரண்மனைக்கு சென்றார். அவர் மிக நெருக்கமானவரானபடியால் யாரும் தடுக்க மாட்டார்கள். உள்ளே நுழைந்தார். தயரதனை வெடியலில் ஸ்தோத்திரம் செய்துவிட்டுத்தானே வணங்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குகிறார். சுமந்திர பிராஞ்சலி பூத்வா துஷ்டாவ ஜெகதீபதி யதானந்ததி தேஜஸ்வி சாகரோ பாஸ்கரோதயே. எப்படி சூரியன் உதித்தால் கடலெல்லாம் ஆர்ப்பரிக்குமோ, சந்திரன் உதித்தால் ஆகாயத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ, அரசே அதை போல் உம்மால் உலகத்துக்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உத்திஷ்டசு மகாராஜ கிருத கௌதுக மங்களக விராஜமானோ வபுஷா மேரோரிவ திவாகரக. நீர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். கனவிருரகன்னது காலையம் பொழுதாய் மதுவிருந்தொழுகினா மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்திருண்டி எதிர் திசை நிறைந்தனர். தொண்டரடிப்புடியாழ்வார் திருவரங்கநாதனுக்கென்று திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள் பாடினார். அதுல அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்று திரும்ப திரும்ப பாடியுள்ளார். ஆக பெருமானை துயிலெழுப்புவது மரபு. அதே போல் அரசன் தசரத சக்கரவர்த்தி, அவனை இப்போது துயிலெழுப்புகிறார். அயம் வசிஷ்டோ பகவான் பிராமணைகி சக திஷ்டதி க்ஷிப்ரம் ஆக்ஞாப்யதாம் ராஜன் ராகவஸ்ய அபிஷேசனம். வசிஷ்டாச்சாரியர் தயாராகிவிட்டார். மன்னர்கள் எல்லாம் வந்து கூடியுள்ளார்கள். இனி தேவரீருக்குத்தான் காத்திருக்கிறார்கள். ஏன் நேரம் கடத்துகிறீர்? ராமனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆணையிடும். நீரும் வந்து சேர வேண்டும். யதா ஹ்யபாலா பசவா யதா சேனா ஹ்யநாயகாக. நாயகனில்லாத சேனை எப்படி துன்புறுமோ, கோபாலம் இடையன் மாடு வேய்ப்பவர் இல்லாமல் மாட்டு கூட்டம் எப்படி துன்பப்படுமோ, எப்படி சந்திரன் இல்லாமல் இரவு வருந்துமோ, எப்படி காளை மாடு ஏர் இல்லாமல் பெண் பசுக்கள் எல்லாம் வருத்தப்படுமோ, அதை போல் நீர் இல்லாமல் மண்டபமே சோபை இழந்திருக்கிறது. ஏவங்கி பவிதா ராஷ்டிரம் எத்தர ராஜான திருஷ்யதே. அப்படித்தானே அரசன் இல்லாத நாடும் துன்பப்படும். ஏவம் தஸ்ய வச ஸ்ருத்வா சாந்தபூர்வ விவார்த்தவது அபிகீர்த்தத சோகேன பூய ஏவ மகீபதி. இப்படி மேலும் மேலும் சுமந்திரன் புகழ் பாட தசரதனுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினா போலே இருந்தது. ஏற்கனவே புண், அதில் உப்பை போட்டு தேய்த்தால் எப்படி இருக்கும்? நீர்தான் அரசன், நீர் இல்லாவிட்டால் நாடு சோபை இழந்தது, நீர்தான் வர வேண்டும். தசரதன் ஏற்கனவே நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் என்ற துக்கத்தில் உள்ளார். இப்போது இவரோ மாற்றி தோத்திரம் செய்கிறார். அது கண்டு சடக்கென கோபப்பட்ட தசரதன் சோக ரக்தேக்ஷண ஸ்ரீமான் உத்வீக்ஷோவாச தார்மிகா. கண்கள் பரபரவன்னு சிவந்து போயித்து. வாக்கேஸ்து கரு மர்மாணி மம பூயோ நிகிருந்தசி. உன்னுடைய வாக்கியங்களால் என்னுடைய மர்மஸ்தானத்தை குத்துகிறாய் சுமந்திரா. நான் சந்தோஷத்தில் இல்லை, துக்கத்திலும் கோபத்திலும் உள்ளேன். என்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தாதே. உன் வார்த்தைகள் என்னை குத்துகின்றன. சுமந்திர கருணம் சுத்வா திருஷ்டுவா தீனஞ்ச பார்த்திவம். அப்போதுதான் சுமந்திரன் ஏதோ மாறி நடக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டார். தசரதன் முகத்தை பார்த்தால் சோகமும் கோபமும் வெடிக்கிறது. ஏன் இவ்வளவு தீனமா இருக்கார்? நம் தசரதன் இப்படி மலிந்து போய் தளர்ந்து போய் நாம் பார்த்ததே கிடையாதே. ஏதோ தவறு நடக்கிறது. பிரகிருகீத அஞ்சலி கிஞ்சிது தஸ்மாத் தேசாத் அபாக்கிரமது. உடனே கையை கூப்பிக்கொண்டு முதுக வளைத்து கொண்டு அவ்விடத்திலிருந்து 4 அடி தள்ளி நின்றார் சுமந்திரன். இப்புறம் கைகேயி, இந்த புறத்தில் தயரதன் படுக்கையில் உள்ளார். சுமந்திரன் பாடி எழுப்புவதற்கு வந்தார். சடக்கென பார்த்த தசரதன், ஏன் வேளால் குத்துகிறாய் என்று கேட்டார். ஏதோ இருவருக்கும் பிணக்கா, நம்மிடத்தில் கூற முடியாத அந்தரங்கமா, நாம் போய் குறுக்க வந்து விட்டோமே என்று கைகூப்பி கொண்டு விலகமுற்பட்டார். தள்ளி நின்றார். யதாவக்தும் ஸ்வயம் தைன்யாது நசாக மகீபதி ததா சுமந்திரம் மந்திரஜா கைகேயி பிரத்யுவாச்சா. வால்மீகி ஆச்சரியப்பட்டார். என்ன சாமர்த்தியம் இந்த கைகேயிக்கு! இவர் தள்ளி நின்றவுடன்
தயரதனால் பேச முடியாமல் இவ்வளவு நெருங்கிய சுமந்திரனிடத்துல நம்மால பேச முடியலையே, அவரை போய் கோபித்துக் கொண்டோமே என்று வருத்தப்பட்டு சோகத்தில் கோபப்பட்டு கிடந்தார். அந்த சந்தர்ப்பத்தை கை சரியாக பயன்படுத்தி கொண்டு சுமந்திரனிடத்தில் பேசுகிறாள். சுமந்திர ராஜா ரஜனீம் ராமஹர்ஷ சமுத்சுகா பிரஜாகர பரிஷ்ராந்தா நித்ராவசம் உபாகதா. ஒண்ணுமில்லை, கண்கள் செவந்திருக்குன்னு பாக்குறியா? ராமனுக்கு எப்படிப்பட்டம்னுட்டு ராத்திரி முழுக்க சந்தோஷத்தில் திளைத்தான் சக்கரவர்த்தி. ஆகவே தூக்கமில்லை. தூக்கமில்லாதபடியாலும் வயசாகிவிட்டபடியாலும் சற்றே தலை சுற்றல், மயக்கம். மேலும் இது ஆனந்த மயக்கம். ராமனுக்கு பட்டம்ங்கிற ஆனந்தத்தில் இருக்கார் போலுக்கு. அதனால் இப்போது தூக்கம் தேவை. அவருக்கு தூக்கம் இல்லாதபடியால் தான் இப்படி நடக்கிறார். தத்தச்ச துவரிதம் சூத ராஜபுத்திரம் யசஸ்வினம் ராமமானய பத்ரந்தே நாத்திர காரியா விசாரணா. ஆகையால் சீக்கிரமாக போம். தசரதனுக்கு ராமனை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளது. நேரம் கடத்தாமல் ராமனின் அந்தப்புரத்துக்கு போய் அவனை மட்டும் அழைத்து கொண்டு வாரும். இதில் விசாரணை வேண்டாம். அஸ்ருத்வா ராஜவஜனம் கதங்கச்சாமி பாமினி தச்சுத்வா மந்திரினோ வாக்கியம் ராஜா மந்திரினம் அப்ரவீத். அப்படியும் சளைக்கவில்லை சுமந்திரம். தேவரீர் கூறுகிறீர், தேவி வாஸ்தவம். ஆனால் தயரதனிடத்திலிருந்து வார்த்தை பெறாமல் நான் எப்படி போக முடியும்? அரசனோ ஆணையிட வேண்டும். அவரை அழைத்து போவதற்கு வந்திருக்கிறேன். இப்ப எப்படி நான் குறுக்க பொறுத்து போவேன் என்கிற தோரணையில் சுமந்திரன் நின்றார். அதை கேட்டவுடன் தசரதன் மந்திரியை பார்த்து, போய் அழைத்து வா. சுமந்திர ராமம் திரக்ஷாமி சீக்கிரமானய சுந்தரம். அழகிய ராமனை உடனே பார்க்க விழைகிறேன். போ, ராமரை அழைத்து கொண்டு வா. சமன்யமான கல்யாணம் ஹிருதயேன நனந்தச்ச நிர்ஜகாமச பிரீத்யா துவரிதோ ராஜசாசனாத். அரசனுடைய சொல்லை கேட்டவுடன் சுமந்திரனுக்கு திருப்தி. சரி, உடனே புறப்படுவோம். ராமனுடைய அந்தப்புரத்துக்கு போய் அழைத்து வருவோம். இந்த ஸ்லோகங்கள்லாம் உயிரான ஸ்லோகங்கள். இப்பதான் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுமந்திர சிந்தையாமாச துவரிதம் சோதிதஸ்தயா. திரும்பி போகும்போது சுமந்திரன் நினைத்து கொண்டே போகிறார். தயரதன் எதற்காக ராமனை அழைத்து வர செய்தார்? ராமன் நன்னீராடி புத்தாடை புனைந்து அலங்கரித்து கொண்டு சீதையோட அபிஷேக மண்டபத்துக்குத்தானே வர வேண்டும். ஏன் அரசன் இப்போது கூப்பிடுகிறார்? மேலும் நாழியாகிறது. இப்போது நல்ல நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஏன் மன்னவன் இன்னும் நீராடி புத்தாடை புனையாமல் இருக்கிறார்? இது ரெண்டும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் தசரதன் எது செய்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும். ஏதோ ராமனுக்கு நன்மை நினைக்கிறான். வியக்தம் ராமாபிஷேகார்த்தே இகாயஸ்யதி தர்மராட் இது சூதோமதிம் கிருத்வா ஹர்ஷேண மகதா புனா. கண்டிப்பா ஏதோ ராமனுடைய நல்லத்துக்காகத்தான் இருக்கும். மேற்கொண்டு பட்டாபிஷேக காரியத்தில் ஏதானும் மெருகூட்டுவதற்கு தசரதன் விளைகிறான் போலும். அவசியம் ராமனை அழைத்து வருவோம் என்கிற நினைவோட வெளியேறினார். நிர்ஜகாம மகாதேஜா ராகவஸ்ய திதிருஷ்யாத். இன்று ராமனுக்கு முடிசூட்டு விழா. இன்று அவனை பார்ப்பதே நமக்கு பேரானந்தம் கொடுக்கும். சாகர கிரத சங்காசாத் சுமந்திரா அந்தப்புரா சுபாத். தசரதனுடைய அந்தப்புரத்திலிருந்து புறப்பட்டார். ராமனின் அந்தப்புரத்தை நோக்கி போகிறார். ஜனத்திரளில் கடந்து வர வேண்டும். ஒரு முறை அவரர்கள் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா வாசல்ல திருநெறி நடந்தாகணும். ஒரே கூட்டம், தள்ளு முள்ளு. அந்த தள்ளெல்லாம் திருப்தியா கடந்து போறான். ஏன்னா ராம அபிஷேகத்துக்காக கூட்டம் வந்து ஓஹோன்னு இப்ப திருவிழாவுக்கு கூட்டம் வந்திருக்கு, கோச்சிக்க முடியுமா? அனைத்து பக்தர்களும் பெருமானை தரிசிக்கத்தானே வந்திருக்கா. அவர்களோட ஒருத்தராத்தானே நாம இருக்கோம். கூட்டத்தோட கூட்டமா ஆனந்தப்பட வேண்டும். இடித்தார்கள் என்னால் கோவித்துக் கொள்வது கூடாது. ஆக ஜனத்திரரை தாண்டி அதோ ராமனின் அரண்மனை, அழகான கனக பவனம். அதற்கருகே நெருங்குகிறான் சுமந்திரன். பார்த்த போதே வாயிலில் பல மக்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். அரசர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். தத புரஸ்தாத் சஹசா வினிஸ்ருதோ மகீபதேர் துவாரகதான் விலோகயன் ததர்ஷ பௌரான் விவிதான் மகாதனான் உபஸ்திதான் துவாரமுபேத்திய விஷ்டிதான். அங்கிருக்கும் அரசர்கள், முனிவர்கள், மக்கள் அனைவரையும் கண்டான் சுமந்திரன். அனைவரும் தயாராக உள்ளார்கள். இதோ போய் ராமனிடத்தில் மன்னரின் ஆணையை தெரிவித்து அழைத்து போவோம் என்று சரசரவென்று வேகமாக உள்ளே நுழைய போகிறான். ராமன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம்.